இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 19, 2024, 19/6/2024, தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை. விசாகம் நட்சத்திரம் மாலை 5:24 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். வளர்பிறை துவாதசி திதி காலை 7:29 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த யோகம். மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 11:05 11:05 AM சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினால மீன ராசிக்கு காலை 11:05 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு 11:05 11:05 AM பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி இன்று காலை 11 மணி வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க. குறிப்பா உங்களுடைய கடந்த கால நண்பர்கள், பால்ய கால நண்பர்களை சந்தித்து அளவலாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் கிண்டல் கேலி பேசி எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவீங்க. இதுவே பிரச்சனையா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் இன்னைக்கு மத்தியானம் 11 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் வர்றதுனால தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சந்திரன் போனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால குரு சந்திரன் கஜகேசரி யோகம். காலை 11 மணி வரைக்கும் சந்திரமங்கல யோகம் இருக்கு. ஸோ இந்த 2 யோகங்களும் உங்களுக்கு இன்று அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச சில தவறுகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் அந்த தடுமாற்றத்தின் காரணமாக தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடந்த காலத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திப்பீர்கள். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்களின் பேச்சுக்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அதில் இருக்கிற உள்ளர்த்தத்தை நினைச்சு கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கோவத்தை உடனே வெளிக்காட்ட மாட்டீங்க. மத்தியானத்துக்கு மேலே வீண் பேச்சுக்களின் மூலமாக, தவறான பேச்சுக்களின் மூலமாக அந்த கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதனால உறவுகளுக்குள் மனவேற்றுமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் இன்று கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். காலையிலேருந்தே கோபத்தில் இருப்பீங்க. ஏதோ ஒரு சமயம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எரிச்சல் பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுக்கு மற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால இன்று மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். ரிஷப ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானம் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் அரசாங்க குறுக்கீடுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் இருந்த தடைகள் விலகிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு பதவியில் இருக்கக்கூடிய நபருடன் நட்பு பாராட்டி அவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய அரசாங்க தொல்லைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிபாக்கிகளை செலுத்துவீர்கள். இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு நிம்மதியான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக முயற்சித்துக் கொண்டிருக்கும் சில விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தியானத்துக்கு மேலே. அதனால உங்களுடைய சந்தோஷமான நிகழ்வுகளை அவர் கூட பேசி தேவையில்லாமல் மன வருத்தத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண உதவியின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக
11 மணிக்கு மேலே உங்களுக்கு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சுப செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி, 5ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் இருக்கிற சந்திரனால உங்களுக்கு உடன்பிறப்புகளிடம் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. வியாபாரிகளாக இருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய அந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அரசாங்க பதவி அல்லது அரசியல் துறை சார்ந்த பதவி கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். காலை 11 மணிக்கு மேலே குரு பார்வையில் சந்திரன் வர்றதுனால கஜகேசரி யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு அயல்நாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் அல்லது வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். உங்களுடைய தனிப்பட்ட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சக பணியாளர்கள் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை தருவார்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வில் இருந்த தடைகளை போக்குவதற்கு அவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். காலை 11 மணிக்கு மேலே உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களே உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சுப விரயங்கள் ஏற்படுகின்ற, ட்ரீட் கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி, ராசிநாதன் 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல இருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சந்திரமங்கல யோகம். 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு கஜகேசரி யோகம், குரு சந்திரன் பார்வையில். இதனால உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்த காரியத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கட்டுப்பாடுகளை விதித்து உங்களுடைய கிளைண்ட்ஸையோ மாணவர்களையோ நெறிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாகைகள் வசூலாகும். வழக்குகளில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எதிர்ப்புகள் வெளுத்தாலும், எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளித்து பதவி உயர்வுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக குடும்பம் சார்ந்த வழக்குகளில், பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட தொல்லைகளுக்கு விடுவு காலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணபலம், குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் இருந்ததுன்னா பணத்தினால அந்த பண தீர்வு கிடைக்கிறதுனால மன நிம்மதி, குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுக்குள்ளார வீண் பேச்சுக்களின் மூலமாக அல்லது விதண்டாவாத பேச்சுக்களின் மூலமாக பிரிவுகளை சந்தித்தவர்களுக்கு இன்று அந்த பிரிவுகளினால் ஏற்பட்ட வலியின் காரணமாக ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வியாபாரத்தில் உங்களுடைய வியாபார சங்கத்தில் உங்களுக்கு பதவி கிடைக்கும். அல்லது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அரசாங்க தடைகள் விலகும். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் மருத்துவம் சார்ந்த செலவுகள்லாம் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். நீண்ட நாட்களாக வியாதிக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று விமோசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்களை விட்டு அகலுவதற்கோ அல்லது காம்படிட்டர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, டீச்சர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளில் நீங்கள் சொல்ல தவறுகளை அவர்கள் திருத்திக் கொள்வதன் மூலமாக உங்கள் பேரில் இருக்கிற மதிப்பு உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு அரசாங்க காரியங்களில் சாதித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அரசு பதவி அல்லது அரசியல் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தந்தை மூலமாக
தந்தை மூலமாக சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்ததுன்னா அந்த சொத்துக்களின் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும், காரிய வெற்றி ஏற்படும். மாலைக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி வந்து மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு. கன்னி ராசி, இன்று பிற்பகல் 11 மணி வரைக்கும், அதாவது காலை 11 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால எதிரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. காலை 11 மணி 5 நிமிடங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால குரு பார்வையில் வராரு. கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்கள் வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு, இடமாற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களை கீழே தள்ளிட்டு தாம் மேலே ஏறணும்னு, தாம் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவராக இருந்தால் உங்கள் எதிரிகளின் ப்ராடக்ட்ஸை நீங்கள் குறை சொல்லாமல் உங்களுடைய சர்வீஸுடைய வளர்ச்சியை பேணுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன பேசினாலுமே உங்களுக்கு சாதகம்தான். பூமி தொடர்பாக ஏதாவது நெகோசியேஷன் போகிறீங்கன்னா அந்த சாதகமான பலன்கள் உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வருமானம் ஏற்படும். காலை 11 மணிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது பூர்வீக சொத்து விஷயத்தில் அல்லது உங்களுடைய தந்தை விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். துலாம் ராசி, ராசியில் இருக்கிற சந்திரன் காலை 11 மணி வரை சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால தெளிவான சிந்தனைக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் முட்டல் மோதல் போக்கு கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். காலை 11 மணிக்கு மேலே 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகி குரு பார்வையில் வர்றது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வளர்பிறை சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போகிறது வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு வருமானத்திற்கு வழிவகுக்கும். எதிரிகளிடம் நைச்சியமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் அல்லது வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கு. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை இருக்கு. தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்தினால் உங்கள் தாயாரின் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருந்தாங்க. அவர்களின் உதவியற்று நீங்கள் தடுமாறி செயல்பட்டு வந்தீங்க. இப்போ அவங்களுடைய உதவி கிடைக்கிறதுனால உங்கள் செயல்பாடுகளில் நிரந்தரத்தன்மையும் ஸ்திரத்தன்மையும் ஏற்படும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படும். அதே சமயம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். விருச்சிக ராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் இருந்ததுன்னா அதெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. வீண் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மந்தமாக சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. வெளியில் போகாமல், ஊர் சுற்றாமல், உங்கள் வேலைக்கு போகாமல், இப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி காலை 11 மணிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது குரு பார்வையில் வர்றதுனால தெளிவான சிந்தனை ஏற்படும். சில புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் இன்டர்வியூக்கு போனோம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் விஷயமா பேங்க்குக்கு லோன் அப்ளை போனோம் அப்படின்னு போனால் இது எல்லாத்திலையும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்கள் நண்பர்கள் செயல்படுவார்கள். அவர்களின் ஆலோசனை அல்லது அவர்களுடைய பேச்சு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய, ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள்.
நண்பர்கள் இடித்துரைத்து உங்களுடைய தவறுகளை திருத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காத்தால 11 மணி வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பீங்க. ஆனால் அந்த கோபமே உங்களுக்கு பலமாக மாறக்கூடிய வகையில் 11 மணிக்கு சந்திரன் குரு பார்வையில் வரும்பொழுது கோபத்தை விடுத்து சமயோஜித புத்தியை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்துவதற்கும் உங்களுடைய வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருந்த எதிர்மறை பலன்களை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள். 11 மணி வரைக்கும் நீங்கள் எடுத்த காரியம் எல்லாம் செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது. வீண் செலவுகள், அனாவசிய அலைச்சல்கள் எல்லாம். ஆனால் 11 மணிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால கணவன் மனைவி உறவிலாகட்டும், சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வார்த்தை பேச்சுக்களின் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் போவது மட்டுமல்லாமல் உங்களிடம் இருந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி, இன்று காலை முதலே உங்கள் மீது மதிப்பு வைத்துள்ள நபர்களுக்கும் மன வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 11 மணி வரைக்கும் லாபஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் இருக்கிற சந்திரன் 11 மணி 5 நிமிடங்களுக்கு விரயஸ்தானத்துக்குள்ள வராரு, குரு பார்வையில் வராரு. அதனால் உங்களுடைய செலவுகள் காரணமாக உங்கள் மீது இருக்கும் மரியாதை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவுகள் உங்களுடைய குழந்தைகள், வியாபாரம், உடன்பிறப்புகளுக்கு உண்டான செலவுகளாக இருந்தால் உங்கள் மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதவிகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக. உங்களுடைய உதவியை கொண்டு உங்கள் குடும்பத்தாரின், அதுவும் குறிப்பாக உங்கள் மூத்த சகோதரர்களின் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் நன்மதிப்பு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்கள் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இன்றைக்கி அது பெருசாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 11 மணிக்கு மேலே. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக பணியாளர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி 11 மணிக்கு மேலே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும். பிற்பகலுக்கு மேலே குழந்தைகள், சக பணியாளர்கள், உங்களுடைய உடன்பிறப்புகளுடனும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த பதில் சொல்ல முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். காலை 11 மணி வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. 10 மணிக்கு மேலே 10:30 மணிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையிற மாதிரி சில தவறுகளை செய்வீர்கள். அதனால் உங்கள் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கோ வருத்தத்திற்கோ ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. தந்தையுடன் வாக்குவாதம். உங்களுடைய பிஸ்னஸில் தந்தையோட பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சின்ன மன வருத்தம் வரும். நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு உங்கள் அப்பா சொல்லுவார். நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணுன்ட்டு உங்கள் அப்பாவை நீங்கள் அதிகாரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மகர ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண விவகாரங்களில் பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். பூமி தொடர்பான விஷயத்தில் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அரசாங்க அனுகூலத்திலிருந்து சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதாவது கடன் வாங்கின இடத்துல பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அந்த கடன் கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அரசாங்கத்துக்கு எதிராகவோ அரசியல் சட்டத்திற்கு எதிராகவோ எந்த தவறுகளையும் செய்து விடாதீர்கள். அது அரசு கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளாகட்டும், உங்களுடைய அண்ணா, அக்கா, தம்பி, தங்க, உடன்பிறப்புகள் இவர்களுடனும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது.
அதன் மூலமாக பதவி கிடைக்கிறதுக்கும் அதன் மூலமாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தை விட்டு போகணுமே நினைக்காதீங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனால் தான் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். கும்ப ராசி ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று தடைகள் விலகக்கூடிய சந்தோஷகரமான நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களிலிருந்து தடைகள் விலகும். வழக்குகளில் வெற்றி செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி இத்தனை நாள் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. இப்போ அவர்களின் உதவியை கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். தந்தையின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தேவையில்லாமல் போய் பேசாதீங்க. வார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனோபலம் தரக்கூடிய செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடமானத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் அந்த வியாபாரத்தில் அரசாங்க தடைகள் இருந்ததுன்னா அதை விலக்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய யோகமான நாள். மீன ராசி இன்று காலை 11:05 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. முன்கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வார்த்தைகளில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிதானத்துடன் செயல்பட வேண்டும். காலை 11:05 பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மனோபலத்தை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டமத்திலையும் பணம் வருதுன்னா அது சில பேர்த்துக்கு மட்டும்தான், சில ராசிக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு ராசி உங்களோடது, உங்கள் நட்சத்திரம். அதனால் இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். இழுபறி நிலைமையிலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். காலை 11 வரைக்கும் மனக்குழப்பம், கவலைகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள், மருத்துவம் சார்ந்த கவலைகள், வியாபாரம் சார்ந்த கவலைகள், உத்தியோகம் சார்ந்த கவலைகள் இருக்கும். ஆனால் 11:05 சந்திரன் பயிற்சியாகும் பொழுது துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இருப்பினும் வீண் அலைச்சல் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கவலைகள் குறையக்கூடிய யோகமான நாள். காலை 11 வரைக்கும் கவலைப்பட்டு தனியாக புலம்பிட்டு இருப்பீங்க யாரும் இல்லாமல். ஆனால் 11 உங்களை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க, ஒரு 5 பேர் வருவாங்க, நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு மனபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற காரணத்தினால பூமி தொடர்பான விஷயத்திலோ இல்லை வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ வண்டி வாகன விஷயத்திலோ ஒரு பெரிய உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.